காணோம். இந்த கிளாஸ்ல தானே ஊத்தி வச்சேன். ஒருவேளை யாராவது எடுத்து குடிச்சிட்டாங்களோ? பூனை ஏதாவது குடிச்சிடுச்சோ? குடிச்சிட்டு அது என்ன உண்மையை உளறிட்டு தெரியுதோ. பால் பாழா போச்சு. மீதி இருக்கிற மருந்து பால்ல கலக்கி ஹிட்லருக்கு கொடுத்துட வேண்டியதான். வரேன். மருந்தே நீ ஹிட்லர் வயிற்றுக்குள்ள போய் அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு மூளைக்குள்ள டிராவல் பண்ணி பிரபலை கொலை சம்பந்தமா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவர் வாயால வர வச்சிரு. ஓகே? என்னது இது? பாலு. எதுக்கு? இது என்ன கேள்வி? குடிக்கிறதுக்கு தான். என்ன புது பழக்கமா இருக்கு? பால் வழக்கமா எல்லாரும் குடிக்கிறது தானே. நான் குடிக்கிறது சொல்லல, நீ குடுக்கிறது சொன்ன. ஏன் நான் குடுக்க கூடாதா? நான் என்ன எதிரியா என்ன? இந்த திடீர் அக்கறை மேல எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பால் ஏதாவது கலந்துட்டியா? ஆமா, இவரு பெரிய மன்மதராசா. இவரை மயக்கிறதுக்கு வசிய மருந்து கலக்குறாங்க. நீ என்ன மருந்து கலந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் பால் குடிக்க போறதில்ல. என்ன இப்படி அடம் பிடிக்கிறீங்க? பிஸியா ஒர்க் பண்றீங்களேன்னு எடுத்துட்டு வந்தா ரொம்ப தான் பிக்கப் பண்றீங்க. நான் வேணா ஒரு சிப் குடிச்சிட்டு தரேன், அப்பவாவது நம்புங்க. ஐயோ, நான் குடிச்ச அந்த வீட்டுக்கு வந்த உண்மையெல்லாம் உளறிடுவேனே. யோ ஹிட்லர் தடியா. ஏய் குடு. இதென்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? நீ பாதி குடிச்சு நான் மீதி குடிக்கிறதுக்கு. குடு. யோ ஹிட்லர், உனக்கு கொடுத்தது பால் இல்ல, லைட் டிடெக்டர். அதாவது உண்மை அறியும் கருவி. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மூளையில மறைச்சு வச்சிருக்கிற உண்மையெல்லாம் வெளியே அள்ளி கொட்ட போகுது. இன்னும் கொட்டல. மருந்து என்ன வேலை செய்யலையா? செய்யும். ஹிட்லர் கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது சாதாரண வேலையா? மருந்துக்கே தண்ணி காட்டுவாரு. எப்படியோ பிரபலிய கொன்னது நீயா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும் ஹிட்லர். என்ன சத்தமே இல்லாம இருக்கு? ஒருவேளை மருந்து கொடுத்தவன் போலீஸ் சாமியாரா? இல்ல மருந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் நம்பர் கவுண்டிங் பண்ணலாம். யோ ஹிட்லர், இப்ப நான் 1 2 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ எல்லா உண்மையும் வாமிட் பண்ணிடணும். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1
லேடிஸ் வாய்ஸ்ல கத்துறாரு. சாமியார் மறந்த மாத்தி கொடுத்துட்டானா? என்ன இது சத்தம்? ஐயோ, சத்தம் கீழே இருந்து வருது. என்ன சத்தம்? அக்கா, இன்னைக்கு நீயா நானா மூட்ல ஓடி பார்க்கலாம். வாடா வெளிய. இப்ப நீயா வரியா இல்ல நான் அங்க வரட்டுமா? அக்கா, நான் கூப்பிடுறத கேக்கல. ஐயோ அக்கா, கொஞ்சம் சும்மா இருங்க. நான் தான் பேசுவேன். நான் தான் பேசுவேன். அர்ச்சனா, என்ன அர்ச்சனா? ஏய் ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ஏய், விடு. என்ன உங்க பையன் அவ்வளவு பெரிய அப்பா இருக்கிறா? வர சொல்ல அவன. இந்த அர்ச்சனா கூப்பிடுறான்னு சொல்லு. ஐயோ அக்கா, அவர் வந்துட போறாரு. ஏச்சேக்கா, ஏய் ஏய் ஜே, கூட்டிட்டு போங்க. வாடங்க வா. வாடாவா. அர்ச்சனா, இப்படி பண்றாங்க. உன்னதான் வாடான்னு சொன்ன, நான் சொன்னேன் வா. அர்ச்சனா, நீ நீ எங்களுக்கு மாமனாரா? ஐயோ, நாரா நாரா கிழிச்சிருவேன் நாரா. ஓ, அந்த பாலை இந்த பூனை தான் குடிச்சதோ? ஐயோ, என்ன இது ஐடியா ராங்கா போகுது. என்ன அர்ச்சனா, ஏஜேவே இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுமா? நான் என்ன மரியாதை ஜெயம்மா? நான் ஏன் மரியாதை கொடுக்கணும் இந்த ஏஜேக்கு? ஏன் ஏஜே கிட்ட மானம் மரியாதை ஸ்டாக்கியா? அம்மா, என்ன காச்சு உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஐயோ அக்கா, நீங்களே எப்படி பேசுறது? நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக. மூத்த மருமக, மூத்த மருமக, மூத்த மருமக, மூத்த மருமகலாம், மூத்த மருமக. இவங்க மரியாதை, ஒரு மரியாதை உண்டா? ஒரு கௌரவம் உண்டா? அது உண்டா? இது உண்டா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும். ஐயோ தாயி, நிக்கிறாளே மகா தாயி ஹாசினி. நான் பேசுறா லொட 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 லொடன்னு பேசிட்டே இருப்பா. இப்ப வந்தாலே இந்த ஹாசினி இவள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே வரும் தெரியுமா? நேத்து வந்து இவ என்ன ஆட்டம் போடுறா? இந்த ஜெயமா சப்போர்ட் வேற. ஆமா, நாங்க என்ன சும்மா டம்மியா தானே இருக்கோம். அர்ச்சனா, ஏன் 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 அச்சோ இப்படி நீ கத்துற? ஏன் கத்துற? நீ கத்துற நாங்க பயந்துடணுமா? நான்லாம் பயப்பட மாட்டேன். அதானே அர்ச்சனா, நாங்க 3 பேரும் உனக்கு அடிமையா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? சாமி வணக்கம். இப்படி உங்களை பார்த்து பயப்பட போதுமா? கும்பிடுற சாமி, ஓகேவா? ஓகே, இப்படி பயப்பட போதுமா? இப்ப என்ன பண்றது? ஹிட்லருக்கு மறந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு அவரும் உணர ஆரம்பிச்சா நம்ம எதிர்பார்த்த மேட்டர் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. முதல்ல அர்ச்சனாவை அனுப்பிட்டு ஹிட்லர் எடுத்துட்டு போயிடலாம். இங்க பாருங்க, ஏஜே இப்படி எல்லாம் இன்டிசென்ட்டா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. போங்க, உள்ள போங்க. வாடி வா, என் வானரமே வா. என்ன என்ன உள்ள போக சொல்றியா? நீ எப்படி உள்ள வந்தன்னு நான் சொல்லட்டா? சொல்லட்டா? ஏய், என்ன இங்க சத்தம்? டிவி வால்யூம் குறைங்க. டிவியா? ஐயோ, இந்த ஆளும் கிளம்பிட்டாரே. சம்பந்தம் இல்லாம வேற பேசுறாரு. ஐயோ அர்ச்சனா, பேசாம வாயை மூடு. அத கேக்குறதுக்கு நீ யாரு? நீ என்ன மாமியாரா? இல்ல மாமனாரா? இல்ல தாலி கட்ட புருஷனா? நீ யாரு எனக்கு கேட்டேன்? என் மாமியார், அதான் என் பிரபலியத்தை. அவங்க இருந்தா எனக்கு இந்த ஒரு கதி வந்திருக்குமா? இப்ப இவன் அதிகாரம் பண்றா. பிரபலியத்தை இப்படி உங்களை அநியாயமா கொன்னுட்டாங்களே. ஏய், நோனோ, கொலை பத்தியெல்லாம் நீ பேசாத. அதுக்கான ரைட்ஸும் உனக்கு கிடையாது. ஆமா ஆமா
ஆமா எங்களுக்குலாம் ரைட்ஸே கிடைக்காது. ஏன்னா அதுக்கு மொத்த காப்பி ரைட்ஸும் நீங்க தான் வச்சிருக்கீங்க. அதான் தினம் தினம் ஆர்டரா போட்டு எங்களை சாவடிக்கிறீங்களே ஏஜ. ஐயோ கடவுளே, இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? குரங்குறத ஏதாவது குடிச்சிட்டாளா? நான் குடிச்சேனே. நாசக்காரி, உண்மைய சொல்லு, அந்த பால்ல என்ன கலந்த? வசிய மருந்து தானே? பால்ல என்ன கலந்தா? ஆனா அந்த பாலை நான் குடிச்ச பாத்தியா? அதான் மூத்த மருமகளோட பிரைன். பிரைன் மூத்த மருமகளோட பிரைன். பாலா? என்ன பாலு? ஃபுட்பால். என்ன ஹாசினி, என்னம்மா கலந்த? என்னமோ பாலுங்கறாங்க. அது ஒண்ணும் இல்ல ஜெயம்மா, இந்த பால்ல சர்க்கரை தான் கலந்தேன். சர்க்கரையே இல்ல, போய் சொல்லு. ஃப்ரிட்ஜ்ல இருந்த பாலா? அந்த ரைட் சைடுல இருந்தது. ஆமா. ஐயோ, அது எக்ஸ்பைரி ஆன பாலாச்சேம்மா. வெளியில எடுத்து கொட்டணும்னு வச்சிருந்தேன், மறந்து தொலைச்சிட்டேன். அதுவா? அந்த கெட்ட பால் தான் இப்படி எல்லாம் பண்ணுதா? ஐயோ, என்னம்மா இது? அதான் எக்ஸ்பைரி ஆன பாலாச்சே, அது எப்படி வேலை செய்யும்? அந்த ஆராய்ச்சி இப்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பைரி ஆன பாலை சாப்பிட்டா பிச்சுக்கிட்டு போகணும். இதுதான் பேசிக்கிட்டே இருக்கே. உனக்கு வேணா அதை கொடுக்கணுமா? எனக்கு வேண்டாப்பா. சரி சரி, இவளை கூட்டிட்டு வாங்க. வாங்க வா வாங்க. சரி சரி வா. வேணாம்னு சொல்லியும் இந்த ஹாசினிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தல. இனிமே இவதான்டா உனக்கு டார்ச்சர். நீ நல்லா இருக்க மாட்டீங்க. சரி 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 சரி, நாளைக்கு பேசிக்கலாம். சரி சரி பார்க்கலாம். சரி 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 வா வா வா. வாங்கடி. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பிரியாணிக்கு சிக்கன் எங்க இருந்து வாங்குற? நல்லா குழு குழுன்னு இருக்கு. நாட்டுக்கோழியா? இனிமே சிக்கன் அங்கிருந்து தான் வாங்கணும். எவ்வளவு பண்ணனாலும் நான் கொடுப்பேன். சரிப்பா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டீங்களா? அப்படியெல்லாம் போக முடியாது. வாங்க, உங்ககிட்ட இருந்து பிரபலி மேட்ரை வாங்க நான் விட மாட்டேன். வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. மேல போலாம். கிச்சன் மேல இருக்கு. வாங்க. தள்ளாடாம போயா. ஜன்னல் கிட்ட லைட் வருது. இங்க 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 இந்த பக்கம். ஐயோ, ஸ்ட்ரைட்டா போங்க. யார் இது? ஹலோ, வரட்டுமா? போலாம். ரைட்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைட்டா. உட்காருங்க. உட்காரு. பரவாயில்ல. உட்காருங்க தோழி, உட்காருங்க. நீங்க யாருமே பெரிய ஆள் கிடையாது. நீங்க எல்லாரும் equal தான். யாருமே பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. அடேங்கப்பா, இங்க மட்டும் என்ன ஒரு சமத்துவம். நீங்க எல்லாம் லேடியும் சாப்பிட்டாதான் சோசியல் மெசேஜ் எல்லாம் பேசுவீங்களா? நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. எனக்கு பிரபலி கொலை மேட்ரு மட்டும் தான் தெரியணும். என்ன வாந்தி வருதா? நான் ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஆஹா, பிரபலி விஷயத்துக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல என் ஃப்ரெண்டோட சாக்லேட் திருடிட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்லல. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. மனசுக்குள்ள இருக்கிற உண்மையை சொல்லுவாருன்னு பார்த்தா நீ இன்னும் எலிமெண்டரி ஸ்கூலே தாண்டலையா? யோ ஹிட்லர், சாக்லேட் திருடினது, கட்டு அடிச்சுட்டு சினிமாக்கு போனது, காலேஜ்ல சைட் அடிச்சது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லையா? உன் கல்யாண மேட்ருக்கு வா, அதுதான் எனக்கு தேவை. கல்யாணம் சொன்னதும் பிரபலி போட்டோ கிட்ட போறான். அப்போ கொலை மேட்ரு வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம். கிளர் இப்ப நீ சொல்ல போறது செய்தி இல்ல, வாக்குமூலம். ஐயோ, என் போனை காணுமே. ஹிட்லர் உண்மையை உளர போறாரு. மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணணுமே. ஐயோ, என் மொபைல் எங்க? கல்யாண வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்து போச்சு.
ஐயோ, பிரபலிய கொன்ன சம்பவத்தை சொல்ல போறாரு. இந்த நேரம் பார்த்து மொபைல காணுமே. ஐயோ, சீக்கிரம் 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 சீக்கிரம். பிரபலிய எப்படி கொன்னன்னு சொல்ல போறாரு. ஐயோ, ஓனவு 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 ஓனவு. ஆனாச்சு. இப்போ பேசிடி மாமனே. ரெடி, கேமரா, ஆக்ஷன். நான் தாலி கட்ட பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அவளை அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்க கூடாது. நான் கொலை பண்ணிட்டேன். ஆமா, அது கொலைதான். பாவம், நான் அவளை கொலை பண்ணிட்டேன். எப்படி கொலை பண்ணேன்னு நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். நான் மனச கொலை பண்ணிட்டேன். அவ கனவுகளை கொலை பண்ணிட்டேன். அவ ஆசைகளை கொலை பண்ணிட்டேன். மனசு கொலை பண்ணாலும் கொலை கொலை தானே. பாவம், ஹாசினியோட மனசு நான் கொலை பண்ணிட்டேன். பாவம், ஹாசினி நல்ல பொண்ணு. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவளுக்கு ஒரு தப்பான வாழ்க்கை. என் கூட சேர்ந்து அவ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா. அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். அவ எவ்வளவு நல்லா பொண்ணு தெரியுமா? இந்நேரம் நான் பண்ணதுக்கு எல்லாம் வேற எந்த பொண்ணா இருந்தாலும் அவன் என்ன கொன்ன போட்டிருப்பா. ஆனா அவன் ஒண்ணும் பண்ணல. அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா. ஏன்னா அவன் நல்ல பொண்ணு. நான் தான் கேவலமானவன். நான் தான் ராட்சச. அவன் மனசு ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுமா? உள்ள ஒண்ணுமே இருக்காது. பாவம், அவன் மனசுக்கு சரிப்பட்டது மட்டும்தான் அவன் செய்வா. ஆனா நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு அவளுக்கு தெரிஞ்சோம். அவ அது பொருட்படுத்தவே மாட்டா. எல்லாத்தையும் பொறுத்து போவா. ஏன்னா அவன் நல்லவன். இவ்வளவு பெரிய கேவலமானவன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாம போகுது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிருந்தா அவ இந்நேரம் சீரியல்ல நடிச்சுக்கிட்டோ இல்ல படத்துல நடிச்சுக்கிட்டோ சந்தோஷமா இருந்திருப்பா. ஆனா ஏன் கூட இருந்த இந்த இந்த நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா அவ. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ நல்லா இருக்கணும். I'm sorry, Hasini. I'm sorry. ஹாசினியோட மனசு நான் கொலை பண்ணிட்டேன். என் கூட சேர்ந்து அவ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா. இந்நேரம் நான் பண்ணதுக்கு எல்லாம் வேற எந்த பொண்ணா இருந்தாலும் அவ என்ன கொன்ன போட்டிருப்பா. அவ மனசு ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுமா? உள்ள ஒண்ணுமே இருக்காது. பாவம், என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஹிட்லர். சாரி ஹாசினி. சாரி.